இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கும் கேண்டில்ஸ் குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சஸில் ரொம்ப ஒரு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு உள்ள ஒரு வஸ்தாக இருக்கிறது. It is a thing which is, having prime importance in our churches. நமது சர்ச்சில் பார்த்தீங்கன்னா முன்பதாக அவங்க கேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த அட்வென்ட் டைம்லேயும் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு வாரம் ஒரு கேண்டிலை அவர்கள் ஏற்றி கொண்டு வருவார்கள். கிறிஸ்மஸ் தினத்தன்று அழகான ஒரு வெள்ளை கலர் கேண்டில் ஏற்றுவாங்க. இந்த கேண்டில்ஸ் they form a prime role and a prime place in our church and in our Christianity. என் அன்பு சகோதரி சகோதரிகள், இந்த கேண்டில்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, ஆதி நாட்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த ஜூயிஷ் பீப்புள், அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்களாம், ஹனுக்கா என்று ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்களாம். டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வின்டர் சீசனில் அவங்க ஹனுக்கா என்று ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஒன்று அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த ஹனுக்காவை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்களாம், அவங்க ரீடெடிகேஷன் ஆஃப் த டெம்பிள், அந்த தேவாலயத்தை மீண்டுமாக ரீடெடிகேட் பண்ணி அதற்காக ஆண்டவரை துதிக்கும்படியாக இந்த ஹனுக்கா என்ற இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்களாம், இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். என் அன்பு சகோதரி, நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைனால பேப்பர் லேண்டர்ன்ஸ் வச்சு அவர்களும் ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்களாம். அந்த பேப்பர் லேண்டர்னை என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர்லக்குள்ள அழகா விளக்கு வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, வானத்தில் பறக்க விடுவாங்களாம். அது பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குமா. அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஆறுகளில் இல்லாவிட்டால் பேக் வாட்டர்ஸ்ல விளக்கை ஏற்றி அவர்கள் அனுப்பி விடுவார்களாம். இந்த கேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸோடு கூட எப்போ அக்வைண்ட் ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல தான் ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்களாம். அதற்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்களாம், வீடுகளுக்குள்ளாகவும் இந்த கேண்டில் அப்பப்போ வர ஆரம்பிச்சதாம். இப்பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த சுவர்களில் நீங்க பார்க்கும் பொழுது அழகா கிளேல செய்யப்பட்ட விளக்குகள், அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளை அவர்கள் அழகாக சுவரில் வைத்து அலங்காரம் பண்ணியிருப்பார்கள். என் அன்பு சகோதரி, இது எதற்கு சிக்னிஃபை பண்ணுதுன்னு பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இந்த லைட்ஸ் எவ்வளவு அழகு கொடுக்குதோ, இந்த கேண்டில்ஸ் எவ்வளவு அழகு கொடுக்குதோ, அது எல்லாவற்றுக்கும் மேலாக அழகும் சௌந்தரியம் கொண்ட என் இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக வந்து அவர் நமக்காக நமது பாவங்களில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக அவர் அழகும் இல்லாமல் அவர் சௌந்தரியமும் இல்லாமல் அவர் மாறினார். சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல நீங்க வாசிச்சா நீங்க பார்க்கலாம், அங்க அந்த மணவாட்டியானவள் இந்த மணவாளனை குறித்து நம் இயேசுவானவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, மை லவ் இஸ் ஃபார் ஃபேரர் தென் ரூபீஸ். அவ்வளோ அழகான, ரொம்ப வெண்மையும் சிவப்புமாய் அழகாக இருக்கிற என் அன்பர் என்று அந்த மணவாட்டியானவள் இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். My Lord was so fair. My Lord was so beautiful. அவ்வளவு அழகு மிகுந்த என் இயேசுவானவர் எதற்காக தெரியுமா இந்த அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் இந்த பூமிக்குள்ளாக வந்தார்? நமக்காக, நம்மை அழகுபடுத்தும்படியாக, பிதாவானவருக்கு முன்பதாக நம்மை அழகுபடுத்தி நம்மை ஒரு அழகான ஒரு கேண்டிலாக அவர் கொண்டு போய் பிதாவானவர் முன்பதாக நம்மை சமர்ப்பிக்கும்படியாக அவர் நமக்காக அழகற்றவராக அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தார். இன்றைக்கும் அவர் உன்னை பிதாவானவருக்கு முன்பதாக உன்னை அழகாக நிறுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை அவரிடமாக நீ கொடுப்பாயா, ஆண்டவரே என்னை நீர் அழகாக்கும் ஆண்டவரே, ஜொலிக்கிற ஒருவனாக உமது அக்கினியால் நிரப்பப்பட்டு ஜொலிக்கிற ஒரு விளக்காக, ஜொலிக்கிற ஒரு விளக்காக பிதாவானவரின் மனதிற்கு ஏற்றார் போல என்னை நீர்தாமே வணைந்து அவர் முன்பதாக என்னை ஒரு ஒளி உள்ள ஒரு பாண்டமாக நீர் என்னை கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவரே என்று இன்றைக்கு நீ கேட்பாயா? God bless you.